அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் முக்கிய பேசு பொருளாக இருக்கிற நாடாளுமன்றத்தில் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான டாபிக் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப பிரச்சனை. அதை பற்றி சிந்திக்கலாம் வாங்க. திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று இல்லையா? இங்க ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கிற தீப மண்டபத்தில் ரீசன்ட் டைம்ஸில் விளக்கேற்றிட்டு வராங்க, தீபம் ஏற்றிட்டு வராங்க. ஆனால் 1920களில் இருந்து அங்கே ஒரு தீபத்தூண் இருக்குது, பழமை வாய்ந்த ஒரு தீபத்தூண் இருக்குது. அதில் தீபம் ஏற்றுவது தான் வழக்கம். இப்போ திருப்பியும் அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில இந்து அமைப்புகளும் பக்தர்களும் விரும்பினதுனால இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதாவது தீபத்தூண்லேயே நாங்கள் தீபம் ஏற்றணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம், தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதன்படி 4ஆம் தேதி அதை அப்ளை பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறப்போ போலீஸார் தடுக்கிறாங்க. தமிழக அரசு இதை மேல்முறையீடு செய்கிறாங்க. இதை ஏற்றுனா தமிழ்நாடு அரசு சைட்லேருந்து சொல்லப்படுற விளக்கம் என்னென்னா, அந்த தீபத்தூண் அங்கே ஒரு தர்கா இருக்குது, மலை மேலே ஒரு தர்கா இருக்குது. அங்கே தீபம் ஏற்றுனா அது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், இதனால் அன்வான்ட் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இவங்க ஏற்றுக்கலை, மேல்முறையீடு செய்கிறாங்க. அங்கே தள்ளுமுள்ளு நடக்குது, பாஜகவினர் கைது செய்யப்படுறாங்க, 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்குன்னு சொல்லி திரும்பவும் இவங்க மனுதாரர் கேட்டுக்கிறப்போ நீதியரசர் திரும்பவும் சொல்கிறார், 144 தடை செல்லாது, நீங்கள் மாலை 6 மணிக்குள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறார். இவங்க இப்போ தமிழ்நாடு அரசு சைடில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. நினைச்சபடி நேற்று அவங்களால தீபம் ஏற்ற முடியலை, 4ஆம் தேதி தீபம் ஏற்ற முடியலை. இது குறித்து எனக்கு இருக்கிற ஐயம் என்னன்னா, நம் இஸ்லாமிய உறவுகள், சகோதரர்கள், நீங்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் அது எங்களுக்கு இடையூறாக இருக்கும்னு ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அது ஒரு கொஸ்டினாக இருக்கு. அதுதான் பழங்கால வழக்கம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அதை மறுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மண் எல்லாருக்குமானது. இங்கே இந்த மாதிரி நாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல, கோயிலுக்கு தீச்சட்டி ஏந்தி நடந்து வர்றவங்களுக்கு நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் தண்ணி ரோட்டில் ஊற்றுறதை நான் பார்த்துருக்கேன். இப்போது ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி அந்த ஊர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க, ஆனால் இது பிஹைண்ட் வுட்ஸில் வந்துச்சு. ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய தம்பதிகள் வீட்டை முழுக்க சுத்தம் பண்ணிட்டு சைவ உணவு படைச்சு அவங்களுக்கு விருந்து வச்சாங்க. அப்பேற்பட்ட மண் இல்லையா இது? நமக்குள்ள சண்டைகள் இல்லையே, நமக்குள்ள அந்த மாதிரி பேதம் இல்லையே. இதெல்லாம் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க பண்டிகையை நாம் கொண்டாடுறது, அவங்க பண்டிகையை எடுக்கும்போது நாம் அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறதும், நாம் பண்டிகையை எடுக்கும்போது அவங்க நம்ம பக்கத்தில் நிற்கிறதும் தான் இந்தியர்களுக்கு பெருமை. நீ பெருசா நாம் பெருசாங்கிறது இல்லையா பெருமை, நாமங்கிறது தானே பெருமை. நாம் இந்தியர்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியப்படும். முருகன் அருளால் எல்லாம் இனிதாக நடக்கட்டும்.
நன்றி.